ஏற்கனவே சபை தொடர்பாளர். தம்பி பேர் என்ன பேர்? பிரபாகரன். அந்த அம்மா வந்து சபைக்கு தொடர்பாளர் வந்துக்கிட்டு இருக்கு. சபையை பற்றி அறிமுகம் இருக்குது. பையன் வந்து இப்போ தான் வந்திருக்கு. இப்போ தான் சபையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வர. அப்படி இன்றைக்கி தான் வந்திருக்கு. 20ஆம் தேதி போகணும். 20ஆம் தேதினா எத்தனை நாள் கிடக்கு தெரில. ஒரு வாரம் இருக்குது. அந்த பட்சத்தில் இங்கே வந்திருக்காங்க. பொன் தேடிக்கிட்டு இருக்காங்க. கோபூஜையை பார்த்துட்டான் பையன். என்ன எவ்வளோன்னு அகத்திய பெருமான் முன்னாடி பணிஞ்சு நிற்காங்க. ஓம் அகதி சாய நமக. வயசு என்ன ஆகுது? 30. ராசி நட்சத்திரம் சரி புரட்டார். ஓம் அகதி சாய நமக. இறை சபையில் வலம் வரும் சித்தன் சிவமாக காட்சி கொடுக்கின்றான். சிவத்தின் அருகில் அமர்ந்திருக்கின்ற அகத்தியனாக சீடர்கள் காட்சி தருகின்றார்கள். அக்காட்சி நிலையெல்லாம் உண்மை ஊர்ஜிதம் என்று எங்கு அமர்ந்த பொழுதும் வாழ்த்தி வணங்கி அடிமணிவோடு சரணாகதியோடு வலம் வருகின்ற ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களும் சுபிட்சம் அடைகின்ற அற்புதமான நிலை கொண்ட சபைதனிலே அற்புத புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு சபையினுடைய தொடர்பாளராக சபையினுடைய சீடனாக அற்புத கோமாதா பூஜை கண்டு வந்தமர்ந்து சற்சங்க பெருவிழாவில் அகத்தியன் முன்பாக வாழும் குருவின் முன்பாக தன்னுடைய இகலோக வாழ்வினுடைய முன்னேற்ற நிலை அவ்வாழ்வினுடைய துணை கிடைத்து அதன் இணையாக வாழ்வில் முன்னேற்ற நிலை காண சுபிட்சம் அடைய வேண்டி வந்து நிற்கின்ற சீடரே அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதி சாய நமக. இணை துணையாக வருகின்ற அந்நிலை தேடி இகலோகமதில் அத்தகைய துணை தேடி இகலோகமதில் வலம் வருகின்ற பொழுது துணையாக வாழும் சித்தனை நீ உன்னுடைய உடையில் அவன் திருவுருவம் இருக்கின்றவாறு அவன் திருவுருவம் உன்னுடைய உடையில் எப்பொழுதும் இருக்கின்றவாறு அதனை வைத்துக்கொண்டு அதிகாலை வேளையில் எங்கு அமர்ந்த பொழுதும் அதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் அகத்திய நாமத்தினை மூவேலு முறை சிவமகா வாழை சித்த நாமத்தினை மூவேலு முறை உச்சரித்து அற்புதமாய் உன் குலதெய்வ நாமத்தினை மூவேலு முறை உச்சரித்து உன் முன்னோர்களில் உமக்கு தெரிந்த ஒரு வயது முதிர்ந்தவனுடைய நாமத்தினை நீர் மூவேலு முறை உச்சரித்து வலம் வருகின்ற பொழுது நடைபெறுகின்ற அகவை நிறைவுறுகின்ற காலத்திலிருந்து நிச்சயமாய் 6 திங்களுக்குள்ளாக தேடுகின்ற துணை உனை வந்தடையும் அகத்தியன் இணையோடு என்று நல்லாசி வழங்குகிறோம். ஓம் அகதி சாய நமக. அற்புதம் நிறைவேறுகின்ற சபைதனிலே சரணாகதி ஒன்றுதான் ஆகமத்தை நிறைவேற்றுகின்ற அற்புத வடிவம் ஆற்றல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். சரணாகதி ஒன்றுதான் அகத்தியனின் ஆகமத்தை நிறைவேற்றும். இச்சபை உயிரோட்டமுள்ள உயிர் நிலையுள்ள இறையாற்றல் கொண்ட வாழும் குருதான் வலம் வருகின்றான். இங்கு உரையாடுகின்றவன் அகத்தியனே 14 சித்தர்களே என்கின்ற நிலையோடு நீ வளம் வா, அகத்தியன் ஆகமம் ஜெயிக்கும் என்று ஆசி வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதி சாய நமக. அது யார் போடணும்னு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? சரணாகதியோட வளம் வாங்க. இங்கே நடக்கிற விஷயமெல்லாம் பார்த்துக்கிட்டே எல்லாம் சபையை உணர்ந்து சபை குரூப்பில் சேர்த்துக்கிடுவான் தம்பி. ஃபோன் நம்பரை வாங்கி அதை நம்பி இங்கே எல்லாம் இறையாற்றல் இருக்குது. உட்கார்ந்துருக்கிறது பேசுறது அகத்தியர் தான், பக்கத்தில் வந்திருக்கிறது சித்த வாழை சித்தன் தான் அப்படிங்கிறத நம்பி இங்கே யுகமாட்டதுக்கு ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம். நாங்கள் இப்போவும் வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இப்படி இடம் உலகத்தில் இல்லை அப்படிங்கிறத நினச்சி முதல் இடத்துல வைக்கணும். சபையை முதல் இடத்துல வச்சு முழுவதுமாக வைக்கணும்னா இப்படி கும்பிடணும். கீழே நம்மளோட இகலோக பொருளாதாரம் நம்மளோட எல்லா விஷயங்களையும் நம்மளோட தன்மைகளை அனைத்துக்கும் பின்னுக்கு வச்சு இறை சபையை முன்னுக்கு வச்சு உங்களோட இங்கே வந்து ஓம் அகதி சாய நமக சிவமகா வாழை சித்த தேவாய நமக இந்த 2 நாமந்தான் சபையோட உயர்வான நாமம். அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். சித்தனா உலகம் அறியணும், அகத்தியர்னா எல்லாத்துக்கும் சூட்சமாங்க. அகத்தியரோட சபை தான் இது. ஏன்னா உலகம் அறியதுக்காண்டி சித்தனை உலகம் அறிஞ்சால் தான் யுகம் மாறும் அப்படிங்கிறதுக்காண்டி சித்தனை உலகமெல்லாம் அறிமுகப்படுத்துறதுக்கு அகத்திய பெருமான் உட்கார்ந்து இருக்கிறதுனால வாழை சித்தனோட நாமம். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே இருக்கக்கூடிய 11,000
யுகமாக செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு வர்றதுக்கு இந்த 2 நாமத்தை நீங்கள் செஞ்சு தான் சொல்லித்தான் ஆகணும். அதுவும் ஏனோ தானோன்னு சொல்லாமல் நிறைவோட நிறை மனசோட சொல்லி உங்கள் குலதெய்வத்து நாமம், உங்கள் குலதெய்வத்தோட நாமத்தையும் சொல்லணும். இது ஆகமம் எல்லாரும் 21 முறை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை முறை முழுசும் நம்ப எண்ணாட்டாலும் ஒரு எண்ணிக்கைக்கு சொல்லிக்கோங்க. பிறகு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க முன்னோர்கள் ஒரு ஆளோட பேர், அவரோட பேரையும் சொல்லணும். முன்னோர்கள் இவங்க தாத்தா அது மாதிரி ஒரு ஆளோட பேரை, முப்பாட்டன், அந்த ஒரு ஆள் இருந்தார் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்க வீட்டில், நல்ல அமைதி ஆளுன்னு அவங்க கொடி வழியில் வந்தவங்க, அவங்க அப்பா வழியில் வந்தவங்க ஒரு ஆளோட நாமத்தை. ரொம்ப தூரத்துக்கு போக முடியலன்னா 3வது தலைமுறைக்காச்சும் போவாங்க. என்ன இவங்க தாத்தா அவங்களோட ஐயா பேர் என்னன்னு தெரிஞ்சு சொல்லுவாங்க, கட்டாயம் தெரிஞ்சு அவரோட நாமத்தை சொல்லிட்டு வாங்க. ஏன்னா இதுதான் ஆகமம். முழுசாக அகத்திய பெருமான் நம்பையில் இந்த வயசு நிறைவடையதுக்குள்ளே 6 மாத காலங்களுக்குள்ளே அந்த பையன் சரியாக இருக்கும் பட்சத்தில் அகத்திய பெருமான் நடந்துடும் அப்படின்னு சொல்லுதாங்க. நீங்கள் தேடிட்டு வாங்க. இறை சபையோட நினப்போடு இருக்கணும். இறை சித்தன் போட்டாவை இந்த எடுத்து கொடுப்பாங்க, பையில் வச்சுக்கோங்க. அது எப்பவும் உங்கள் பர்ஸ்லேயோ நீங்கள் வேலை பார்க்குற இடங்களையோ உங்களோட ஒட்டி இருக்கணும். கல்யாணம் நடந்த பிறகும் சரி, இறை சபைக்கு தொண்டாற்றணும். இறை சபைக்கு தொண்டுன்னா என்னது, பிரபஞ்சம் இப்படி இந்த இவ்வளோ நேரம் கேட்டாலே போதும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும், அதான் சபையோட வழி, அதை சொல்லணும். ஓம் அகதீசாய நமக அந்த இது எடுத்து கொடுத்துருங்க. ஃபோட்டோ அந்த இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிய பையெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது. சரி, இந்த சின்ன ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொல்லணும். குட்டி, இந்த இது ஃபோட்டோ எடுத்து கொடு. இந்த பையை எடுத்து அவன் எங்கே வாங்க, வேறு யார் கேள்வி கேட்கணும்? ஐயா சரி இங்கே வர சொல்லி அந்த அட்ரஸ் கொண்டா